மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நபி இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்களா, உங்களால தான் நாங்கள் பாடாப்படுறோம், நீங்கள் அங்கே சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒழுங்கு அல்லாஹ் சொன்னதை கேட்டு அந்த கனியை சாப்பிடாமல் இருந்தா நாங்கள் சொர்க்கத்திலே இருந்திருப்போம். எல்லா பிரச்சனையும் உங்களால் தான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அத்தா மேலே தான் பழிய போடுவாங்க. தான் செஞ்ச தப்பை ஏற்றுக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தா மேலே தான். நீங்கள் எந்த நேரத்தில் பெற்றீங்களோ தெரியல இல்லையா அத்தாட்ட. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், மூசா அல்லாஹ் உங்களுக்கு தௌராத்தை வழங்கினானா? ஆம் வழங்கினான். தௌராத்தை எப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதினான்? தௌராத் எப்பொழுது தயாரானது? நான் பிறந்ததற்கு பிறகா, நான் பிறப்பதற்கு முன்பா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தௌராத்தை தயார் செய்து விட்டான். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதத்தை பத்தி எழுதியிருக்கிறான் அல்லான்னு கேட்டாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆமா எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கிறான்? அசா ஆதமு ஃபகவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்வார், அதற்கு பிறகு ஒரு மன்னிப்பு கேட்பார். நான் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் இப்படித்தான் பூமிக்கு இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இது என் தவறு அல்ல, இது ஒரு சருகுதல். நான் பாவ மன்னிப்பு கேட்டேன், அல்லாஹ் என்னை கபூல் செய்தான். இப்லீஸ் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை, அவன் சபிக்கப்பட்டு விட்டான் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். இப்லீஸ் அழுகல, அதனால சபிக்கப்பட்டான். நபினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் நூஹுன்னாவே என்ன அர்த்தம்? அழக்கூடியவர் என்ற அர்த்தம். இரவு நேரத்திலே அழுது அழுது அழுது, ரப்பே 800 ஆண்டுகளாக நானும் முயற்சிக்கிறேன் ரப்பே, ஒரு ஆள் ஈமான் கொள்ளவில்லை ரப்பே என்று அழுவதின் காரணமாக அவருக்கு நூஹ் என்று பெயர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கன்னங்களில் கோடுகள் இருந்தது, வரலாறு பேசுகிறது. அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், கோடுகள் இருந்தது. பாவமே இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று சஹீஹான ஹதீஸ்கள் எல்லா நூட்களும் சொல்லுகிறதே. பாவமே இல்லாத ரசூலே ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் செய்தால் நாம் எவ்வளவு தூரம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? ஆனால் இந்த உம்மத்து அந்த இஸ்திக்ஃபாரை செய்கிறதா? தௌபாவை செய்கிறதா? பெருமானாரின் காலத்திற்குள்ளே நாம் நுழையலாம். தபூக் போர்க்களம், புகாரி இமாம் அறிவிக்கிறார்கள், தபூக் போர்க்களம். இன்னைக்கு பாவத்தை செஞ்சுட்டு இது பாவமே இல்லைன்னு நினைச்சிட்டு அழைறான் இல்லையா? நிறைய பாவங்கள், பொய் பாவம், கோல் பாவம், அண்டை வீட்டுக்கு அநீதி அளிப்பது பாவம், இச்சை காமம் பாவம். ஆனா அதெல்லாம் பாவம்னு நினைக்கிறது இல்லை. நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் என்று நிறைய பேர்கள் கேட்பது உண்டு. போய் அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டு நான் ஏன் கேட்கணும், நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் தபூக் போர்க்களம் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் போருக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் கடுமையான அறுவடை காலம், பேரிச்சம்பழம் கொத்து கொத்தா தொங்குது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார்கள், சஹாபாக்கள் முன்னாடி போகட்டும் ரசூலோட, நம்ம இதெல்லாம் அறுத்துட்டு அறுவடை செஞ்சுட்டு நம்மிடத்திலே சொகுசாக செல்லக்கூடிய விரைவு வாகனம் இருக்கிறது, வேகமாக சென்று பெருமானாரை பிடித்து விடலாம். இதே பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அன்னைக்கு இருந்துச்சு. இந்த ஆட்கள் பற்றாக்குறை. இன்னைக்கு அறுத்தரலான்னு நினைக்கும் போது ஆள் வரல, நாளைக்கு அறுத்தரலான்னு நினைக்கிறாரு, ஆளை பிடிச்சி இப்படியே லேட்டாகி 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 போருக்கு போக முடியாமல் ஆகிவிட்டது. தபூக் போர்க்களத்திற்கு சென்றவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என் தோழர் எங்கே? காணவில்லையே, காபி எங்கே? ரசூலே வர்றேன்னு சொன்னாரு, வந்துருவார் ரசூலே. 2-3 தினங்கள் ஆகிறது, என் தோழர் வரவில்லையே, எங்கே அவர்? பெருமானார் கேட்கிறார்கள், வந்துருவார். போர்க்களம் முடிகிற வரை வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு பிறகு பெருமானார் எல்லோரையும் அழைக்கிறார்கள். இந்த முனாஃபிக்கீன்கள், வராதவர்கள், தேவையில்லாத தங்கட காரணங்களை பொய் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையை சொன்னார்கள். காப் இப்னு மாலிக், ரசூலே வரலான்னு தான் இருந்தேன், ஆனால் வர முடியல, இந்த
என்னுடைய தோட்டந்துறவுகள் எல்லாம் என்னை ஏமாற்றி விட்டது ரசூலே, உங்களோடு வர முடியாமல் செய்து விட்டது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உத்தரவு வருகிற வரை குடும்பத்தார்கள் யாரும் இவரிடத்தில் பேசக்கூடாது, தோழர்கள் யாரும் பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய கண்டிஷன் பெருமானார் போட்ட கண்டிஷன். இதுல என்னன்னா முஹப்பத்து நபி, ரசூலின் மீது கொண்ட பாசம். மனைவி பேசவே இல்லை 50 நாள். லாக்கத் அலைஹிமுல் அர்த், குர்ஆன் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, பூமியே எனக்கு நெருக்கடியாகி விட்டது. குடும்பத்துல யாரும் பேசல, தோழர்கள்ல யாரும் பேசல, உறவுக்காரர்கள்ல யாரும் பேசல. 4 நாள் இருக்க முடியுமா? 50 நாள். அந்த சஹாபி காப் இப்னு மாலிக் துடியாய் துடிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுத அழுகையின் வேகம். ரப்பிடத்திலே தொழுது தொழுது அழுவார்கள். 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்த வரலாறு குர்ஆன் சாட்சி சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான், உங்களை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு அக்பர். அபூ லுபாபா எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லுகிறது. உஸ்துவானத்தை அபூ லுபாபானே ஒரு தூண் இருக்கிறது. எங்க? மஸ்ஜிது நபவிக்குள். பனு குறைலா வாசிகள், யூதர்கள் மொத்தம் 3 பிரிவு. பனு நுதைர், பனு குறைலா, பனு கைனகா. இந்த பனு குறைலா வாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாக்குறுதியை மீறிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை பேச அழைக்கிறாங்க, ஒப்பந்தம் பேசுறதுக்கு அழைச்சாங்க. அழைத்து பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேலிருந்து பாறையை உருட்டி ரசூலை கொன்று விட வேண்டும் என்று திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அல்லாஹு அக்பர். பெருமானார் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு கூட்டிட்டு கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வந்துருங்க. பாறை உருட்டப்படுகிறது, 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. பாறை கீழே விழுகிறது. ஒப்பந்தங்களை மீறுகிற பழக்கம் கொண்டவர்களை என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஆலோசனை செய்கிறார்கள். எல்லோரும் முடிவாக்கப்பட்டது, அவர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும், அவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டும் முடிவாகிறது. பனு குறைலா வாசிகளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அபூ லுபாபா. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அந்த அபூ லுபாபாவின் இனத்தை சார்ந்தவர்கள் பனு குறைலா வாசிகள், 2 ரொம்ப நெருக்கமான குடும்பம். அப்ப அந்த பனு குறைலா வாசி அபூ லுபாபாவை பார்த்து கேட்டாங்க, நாங்க இந்த மாதிரி ரசூலுக்கு துரோகம் பண்ணிட்டோம், அந்த முஹம்மது எங்கள் விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்? தன்னையே அறியாமல் அபூ லுபாபா அப்படின்ட்டாங்க. இனி அவ்வளவுதான், போர் தான், உங்களுக்கு கத்தல் தான், வேற வழியே இல்லை என்று இஷாராவாக சொல்லிவிட்டார்கள். ரசூலின் ரகசிய செய்தியை வெளிப்படுத்தி விட்டோமே என்று தன்னை போய் காபத்துல்லாவினுடைய தூணிலே கட்டி கொண்டார்கள். நேர நபித்தோழர்கள்லாம் ஓடுறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே அவர் தன்னையே கட்டிக்கிட்டார் ரசூலே. பெருமானார் சொன்னாங்க, நேரடியாக என்னிடத்திலே வந்து சொல்லி இருந்தால் நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருப்பேன். அவர் தன்னை நேரடியாக ரப்போடு இணைத்துக் கொண்டார் அபூ லுபாபா, அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. 7 நாள் அபூ லுபாபா அழுதார், சாப்பிடல, குடிக்கல, கொண்டு வந்து சகாபாக்கள் கொடுக்கிறாங்க, எதுவும் செய்யல. 7 நாள் அழுதார். அந்த அழுகையின் வெளிப்பாடு, அந்த இஸ்திக்ஃபார் தௌபாவின் வெளிப்பாடு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பை இறக்குகிறான். பெருமானார் சொன்னாங்க, அபூ லுபாபை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நபித்தோழர்கள் பெருநாளை போல கொண்டாடினார்கள். தோழரை எல்லாம் மன்னிச்சுட்டானா பெருநாள் மாதிரி கொண்டாடினார். அல்லாஹு அக்பர். ஓடி போறாங்க, சாப்பாட்டை கொண்டு போறாங்க. கொடுக்கிற போது ரசூலே வந்து என் கட்டை அவிழ்க்க வேண்டும், ரசூலே ஊட்ட வேண்டும், அப்பொழுதுதான் நான் சந்தோஷம் அடைவேன். பெருமானாரே சென்றார்கள், அபூ லுபாபாவுக்கு ஊட்டினார்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று சுப செய்தி சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வை பிடிக்கிற வழி பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உம்மத் அல்லாஹ்வை பிடித்ததா? இஸ்திக்ஃபாரின் மூலமாக ரப்பை பிடிக்க வேண்டும். மாயிஸ் இப்னு மாலிக் குற்றம் செய்தவர் தான், குற்றம் செய்தவர். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றார், ரசூலே நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் ரசூலே. உமர் அலி எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, அல்லாவே மறைச்சிருக்கும் போது மறைச்சிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இல்லை, நாளை மறுமையின் தண்டனையை நான் பயப்படுகிறேன் ரசூலே, நான் குற்றம் செய்து விட்டேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாய்க்கு பக்கத்தில் போய் மோந்து பாருங்கன்னாங்க. ஏதாவது குடித்திருக்கிறாரா, பேசுகிறாரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ரசூலே. பெருமானார் கொஞ்சம் திரும்பி உட்கார்றாங்க. மீண்டும் வந்து சொல்லுகிறார், ரசூலே நான் பாவம் செய்து விட்டேன், தண்டனை கொடுங்கள். மீண்டும் சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். அதை போல அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. தண்டனை முடிந்ததற்கு பிறகு பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே சொன்னார்கள், என் தோழர் எவ்வளவு பெரிய தௌபா செய்திருக்கிறார் தெரியுமா? என் தோழரின் தௌபா ரப்பின் அரிசையே நடுங்க செய்து விட்டது. அவங்க இந்த பாவத்துக்கு அவர் அழுத அழுகையின் பவரை பெருமானார் எடுத்து சொல்லுகிறார்கள். அதே மாதிரி தான் இம்ராத்தி ஆமிதியா குலத்தை சார்ந்த பெண்மணி, ரசூலே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன தெரியாம விபச்சாரம் பண்ணிட்டேன், ரசூலே எனக்கு தண்டனை கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை. திரும்பி உட்கார்றாங்க, திரும்பி போறாங்க. 2 நாள் 3 நாள் தொடர்ந்து வருது அந்த பெண்மணி. ஏம்மா மாசமா இருக்கியான்னு கேட்டாங்க. ஆமா மாசமா இருக்கிறேன், தண்டனை கொடுங்க. நான் செய்த தவறால் தானே இந்த பிள்ளை. அம்மா நீ செஞ்ச தவறுக்கு அந்த பிள்ளை என்னம்மா செய்யும்? குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி வாங்க. குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி அந்த பெண்மணியினுடைய ஈமானை பாருங்கள். நான் தவறு செய்து விட்டேன். அந்த பெண்மணி குழந்தை பெற்று பச்சை பிள்ளையை தூக்கிட்டு வருது. ரசூலுல்லாஹ்ட்ட காட்டின உடனே, இந்த பிள்ளைக்கு பால் குடி பருவம் முடிகிற வரை தண்டனை கொடுக்க முடியாது அம்மா, அதனால் பால் குடி முடித்ததற்கு பிறகு அடைத்து வாருங்கள். 2 வருஷம் பால் குடி முடிச்சதுக்கு பின்னாடி அந்த பிள்ளை சாப்பிடக்கூடிய நிலையில வந்துருச்சுங்கிறத காட்டுறதுக்கு கையில ரொட்டியை கொடுத்து கூட்டிட்டு வருது. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை 2 வயசு பிள்ளை ரொட்டியை சாப்பிடுது. அம்மா தண்டிக்கப்பட போகிறார்களே தெரியாது அந்த பிள்ளைக்கு. அப்படி ரொட்டியை சாப்பிட்டுட்டு வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய சட்டத்தை நிறைவேற்றியாக வேண்டும், அதனால தண்டனை கொடுங்கன்ட்டாங்க. கல்லால் எரிகிறார்கள். அந்த ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மீது பட்டு விடுகிறது. உடனே காலித் இப்னு வலீத், ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணின் ரத்தம் என் மீது பட்டு விட்டதே அப்படின்னு சொன்ன உடனே பெருமானாரின் முகம் சிறப்பாயிடுச்சு. என்ன சொன்னீர்கள் காலித்? இந்த பெண்ணின் தௌபாவை பிரித்து கொடுத்தாள் மதீனா முழுக்க விசாலமாகும். அவள் சாதாரணமானவள் என்று நினைத்துக் கொண்டீரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப தௌபாவின் பவர் ஒரு மனிதனை அத்தனை பாவத்தையும் நீக்கி சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடும். அவ்வளவு ஆற்றல். ஒரு சஹாபி வர்றாரு, ரசூலுல்லாஹ் மிஸ்காத் ஷரீஃபில் இடம் பெற்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, ரசூலே ரோட்ல வரும்போது ஒரு அழகான பொண்ணு வந்துச்சு. அன்னைக்கு ஆராபிகள் கிராமவாசிகள், நான் நேரா போய் அந்த பொண்ணை முத்தம் கொடுத்துட்டேன்ட்டாரு. என்னால ஒன்றும் செய்ய முடியல ரசூலே, அவ்வளவு பேரழகு, நான் என்ன செய்யட்டும்? என்னை கண்ட்ரோலே பண்ண முடியல ரசூலே, அதனால் நான் போய் முத்தம் கொடுத்துட்டேன்ட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்கின்றார்கள், தொழுது கொள்கின்றார்கள். தரஃபைன் நஹார் வ ஸுலஃபம் மினல் லைல், இந்த வசனத்தை ஓதி இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யாத், நீ செய்கிற நன்மைகள் தீமைகளை அகற்ற வேண்டும். அதனால நிறைய இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோ, நிறைய நன்மைகளையும் செய்து கொள், இந்த நன்மைகள் தீமைகளை அகற்றிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வரலாறு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சஹாபாக்களின் காலத்திற்கு வாருங்கள், எவ்வளவு இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு நாம ஒரு இஸ்திக்ஃபாரும் இல்லை. ஒரு மனிதரை காணவில்லை உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில். உமருக்கு நெருக்கமான மனிதர் காணவில்லை. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன நமக்கு நெருக்கமானவரா இருந்தாரே, ஆளை காணலையே, உமைர் ஐன உமைர், எங்க அந்த உமைர்? இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால தான் அவர் காணாம போயிட்டாருங்க. நெருக்கமா இருந்தா நெருக்கமாவள இருக்குன்னு எதுக்கு காணாம போனார்? ஒரு நாள் குடிச்சுட்டாரு, நீங்க தண்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் காணாம போயிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க தோழர்களிடத்திலே, அவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். என் தோழருக்காக தெரியாமல் செய்து விட்டார், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவர் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள். போனாங்க, சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. எனக்காக? அந்த உமர்
சட்டத்திலே நெருப்பாயிருக்கிற உமர் எனக்கு பாவ மன்னிப்பு தேடினாரா? அவன் தேடினார். நேரம் வந்துட்டார். வந்தவுடனே உமர் அலி அல்லாஹ் குடிச்சிங்களான்னு கேட்டாங்க. ஆமா, முன்னாடி குடித்தேன், அதற்கு தண்டனையை பெறுங்கள் என்று 40 கசையடியை கொடுத்து விட்டு உமர் அலி அல்லாஹ்வும் சேர்ந்து அழுதார்கள். அவரும் இஸ்திக்ஃபார் செய்கிறார், உமர் அலி அல்லாஹ்வும் சேர்ந்து அழுகிறார்கள். ரப்பே, உன் தண்டனையை நான் நிறைவேற்றி விட்டேன், ஆனால் என் தோழரை நீ மன்னித்து விடு. அவரும் அழுகிறார். அதற்கு பிறகு அவர் குடித்ததாக ஒரு வரலாறு இல்லை. இப்படி வரலாறுகளை பார்க்கலாம். ஜாதான், இன்னைக்கு வலியுல்லாக்களின் தலைவர் ஜாதான். அரபுலகத்திலே ஜாதான் இல்லாத, இன்னைக்கு அரபுலகத்திலே 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண். ஜாதான் இன்னைக்கு இருக்கிற ஏஆர் ரஹ்மான் மாதிரி. அவருடைய அந்த கச்சேரி இல்லாமல் கல்யாண வீடும் கிடையாது, மௌத்து வீடும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளு ஜாதான், அவ்வளவு குரல். இந்த ஜாதான் பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த வழியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போனாங்களாம். போகும்போது என்ன அழகான குரல், இதில் குர்ஆன் ஓதினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இப்படி அழகான குரலை வைத்து, அல்லாஹ் கொடுத்திருக்கிற குரலை வைத்து நரகத்திற்கு தயாராகிறாரே என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். சாதாரண ஓடுறாரு. இந்த பெரிய மனுஷன் என்ன வார்த்தை சொன்னாரு என்று கேட்க, அழகான குரல், நரகத்திற்கு சொந்தக்காரராக மாறுகிறாரே, இதுக்கு நான் என்ன செய்யணும்? இவ்வளவு தவறு செய்திருக்கிறேன், நான் திருந்துவதற்கு என்ன வழி? 2 சொட்டு கண்ணீர், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் 99 கொலை செய்தவனை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க. ஜாதான் அழுதார். அதற்கு பிறகு ஜாதான் வலிமார்களின் இறைநேசர்களின் பட்டியலில் இடம்பெறுகிறார். கிபாரு தாபிஈன், தாபிஈன்களிலேயே சிறந்தவர் ஜாதான். ஷாவானா, பெண்களில் கவிமடிக்கக்கூடியவள் ஷாவானா. இன்னைக்கு சிரேயான்னு அழைகிறாங்களா இல்லையா இளைஞர்கள் எல்லாம்? அது என்ன பேரு? சிரேயா கௌசல்யா. பின்னாடியே அழைகிறான் ஒரு இளைஞர், ஒரு கூட்டமே அழையுது. அதை போல அன்றைக்கு ஷாவானாவின் பாடல் இல்லை என்றால் எதுவும் இல்லை, எந்த நிகழ்வுமே இல்லை என்று சொல்லப்பட்ட காலம். சாலிகை முர்ரி பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறாங்க, ஷாவானா பக்கத்து வீட்டில். சாலிகை முர்ரி எப்பயுமே திக்ரு செய்கிற பழக்கம், சத்தமா திக்ரு செய்வாங்க அந்த மஜ்லிஸ்ல. அப்ப என்னமோ குரல் கேட்கிறதே, ஷாவானா ஆள் அனுப்புறாங்க, பணிப்பெண்ணை. சாலிகை முர்ரியினுடைய திக்ரு மஜ்லிஸுக்குள்ள ஒரு ஆள் நுழைஞ்சுனா வெளியே வராது, போனால வெளியே வரல பணிப்பெண். 2வது ஒரு ஆள் அனுப்புறாங்க, போச்சு வெளியே வரல. ஷாவானாவே உள்ள போயிட்டாங்க. திக்ரு மஜ்லிஸிலே கலந்தவுடன், அந்த பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் மஜ்லிஸிலே கலந்தவுடன் அவர்கள் தன்னை இழந்தார்கள். ஷாவானா எல்லாம் திக்ரு மஜ்லிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி, இஸ்திக்ஃபார் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சாலிகை முர்ரியை சந்தித்து, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா, நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்க, சாலிகை முர்ரி சொன்னாங்களா, அந்த அம்மா யாருன்னு தெரியாம, ஷாவானா அளவுக்கு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப ஷாவானா தேம்பி அழுகிறார். பாவத்திற்கே பெயராக நான் மாறிவிட்டேனா? வந்ததே அந்த ஷாவானா தான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் என்னை மன்னிக்க என்ன செய்ய வேண்டும்? 2 சொட்டு கண்ணீர் சிந்தி தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், ரப்பு மன்னிப்பான். தௌபா செய்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். இன்றைக்கு இறைநேசரின் பட்டியலில் இருக்கிறார்கள். ஃபுதைல் இப்னு இயால் யாரு? திருடன், கள்ளக்கொள்ளன். ஃபுதைல் இப்னு இயால் நினைச்சா எந்த வீட்டிலும், மன்னர்களின் அரண்மனையில் திருடுகிற ஆற்றல் படைத்தாள். ஒரு கிழவி அம்மா தானே திருத்துச்சு, மேல திருடுறதுக்காக ஏறி உக்காந்து இருக்கிறார். அந்த அம்மா ஓதிட்டு இருந்துச்சு, அலம்யானி நில்லதீன் தக்ஷா குலூபுஹும்னு. அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? மேல திருட இருக்கிறதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கு. சில பேர் அல்லாஹ்வுடைய பயமே இல்லாம இருக்கிறாங்க, நாளை மறுமை நாள் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா ஓதுனது. அந்த பெண்ணினுடைய அந்த குரல் திருடனை மாற்றியது. நேரம் இறங்கி வர்றாரு, அந்த அம்மாட்டே கேட்டாரு, நான் என்ன செய்யட்டும்னு? பாவ மன்னிப்பு தேடிக்கொள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் பாவத்தை மன்னித்து விடுவான். அழுதார். இறைநேசரின் பட்டியலில் இருக்கிறார். ஹசனுல் பஸரி அவ்வளவு பெரிய மனிதர். ஹசன் பஸரி யாரு? வைர வியாபாரி. மன்னர்களுக்கு வைரத்தை விற்பனை செய்கிற வைர வியாபாரி ஹசன் பஸரி.
ஒரு நாள் மன்னர் மகன் இறந்து போயிட்டார். அப்ப மன்னர் சொன்னாரா, நான் என்னுடைய நாட்டில் பாதியை எழுதி தர்றேன், யாராவது ஒரு 2 நிமிஷம் என் மகனை பிழைக்க வச்சிருங்களே, ஹயாத்தாக்குங்களே, எழுதி தந்துடுறேன், நாட்டில் பாதி எழுதி தந்துடுறேன். மூத்தா போனால 2 நிமிஷம் ஹயாத்தாக்க யாராலாவது முடியுமா? அப்பதான் ஹசன் பஸ்ரி மாறினார்கள். இவ்வளவு தவறு செய்து கொண்டிருக்கிறோமே, இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோமே, அல்லாஹ் மன்னிப்பானா என்று மாறினார்கள். ஹசனுல் பஸ்ரி அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். வந்தவர்கள் கேட்டார்களாம், வீட்டில் என்ன வீட்டை கழுவி இருக்கிறீங்களான்னு கேட்டாங்களாம். இது தண்ணீர் அல்ல கண்ணீர்னாங்களாம். கண்ணீர் அவ்வளவு தூரம் விட்டு இருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த இஸ்திக்ஃபார் எல்லா பாவங்களையும் அகற்றும். அவ்வளவு ஆற்றல். ஜவாமி உல் கலீம். இந்த ரமலானினுடைய 2வது 10ல் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டா அல்லாஹ் முதல் வானத்துல இறங்கி மன்னிக்க தயாராகிறான். முதல் 10ல் ரஹ்மத்தை கொடுக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபிமார்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் எல்லாம் அந்த மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா? இந்த 10ல் ரப்பே நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை, அந்த 2 சொட்டு கண்ணீரோடு கேட்டுவிட்டால் ரப்புல் ஆலமீன் புனிதராக மாற்றி இறை நெருக்கம் பெற்றவராக ஆக்கி விடுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த ரமலானிலே இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வினுடைய அருளையும் அன்பையும் பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாத நோய் ஏற்படாமல் இருப்பதற்கு வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழி. வாத நோய் வராது. ஒரு 4 வாக்கியத்தை ஓதிக்கிட்டே வந்தா நமக்கு இந்த வாத பிரச்சனைகள் வராது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக். முதல் வாக்கியம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக் வஅஃபில் அலைய மின் ஃபضலிக் வஅஃபில் அலைய மின் ஃபضலிக் வன்சுர் அலைய மின் ரஹ்மதிக் வன்சுர் அலைய மின் ரஹ்மதிக் வஅன்சில் அலைய மின் பரக்காத்திக் வஅன்சில் அலைய மின் பரக்காத்திக். இந்த 4 வாக்கியங்களையும் தினமும் 3 முறை ஓதி வரக்கூடியவர்களுக்கு வாத நோய் வரவே வராது. கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக.